ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிதிஷோடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இங்கே இவங்க 4 பேரையும் இங்கே வர வச்சுருக்காங்க. எழில், பாக்யா, செலியன், கோபி எல்லாரையுமே விசாரிச்சதில் நம்ம எழில் மேலே கோபி மேலேயும் இவங்க வீட்டாளுங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. கண்டிப்பாக வந்துட்டு நிதிஷ் மேலே தான் அவருக்கு முழு சந்தேகமும் இருக்குது. நடந்தது என்ன அப்படின்னு எல்லாருமே விளக்கமாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ஆனால் இவங்க அடித்ததுக்காக மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இவங்க சொல்கிற விஷயத்த பார்த்தா முழுக்க உங்கள் பையன் மேலே தான் தப்பியிருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்கள், நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே சுதாகரமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை சார், நீங்கள் அவங்க வீட்டு பொண்ணை போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி வாங்கியிருக்கீங்க. அவங்க உங்கள் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க நீங்கள் 3 பேருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீங்களே பேசி சமாதானப்படுத்திக்கோங்க சார். இது வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டருமே கையை விரிச்சிட்றாங்க. இதை கேட்ட சுதாகருக்கு சந்திரிகாவுக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன, நாம் ஒன்று நினச்சி வந்தால் இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சமந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கோபிக்கிட்ட சுதாகர் பேசுகிறாங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை சார். நான் உங்கள் பையனை கண்டிச்சு வைங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எழில் செழியன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் போயிட்டு எதுக்காக நிதிஷ் வந்துட்டு இனியா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதனால தானே இப்போது இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. அவங்க போய் அதனால தானே பிரச்சனை பண்ணி அடித்தாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பண்ணதும் தப்பு தான். அவர் இன்ஸ்பெக்டர் சொன்னதை நீங்கள் கேட்டீங்களே, நாங்கள் மட்டும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சார், அதுக்காக தானே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சம்மந்தின்ற வார்த்தை போய் சார்ன்ற வார்த்தையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்தே தெரியுது. இதே மாதிரி எப்பயுமே நடந்துக்கோங்க. இனியா விஷயத்தில் இனிமேல் நீங்கள் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபியுமே சொல்கிறாங்க. இப்போது முடிவாக என்னதான் சார் சொல்கிறீங்க? நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு தான், நாங்கள் வேணால் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு சார் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகருமே பயப்படுறாங்க. ஆனால் எழில் செழியன் வந்துட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியுது எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்காக நாம் எதுக்குமா பயந்துக்கிட்டு இனியா கிட்ட துரத்தி வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் மேலே நாம் இறக்கப்படணுமா? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாம் பயந்துட்டு போயிடணுமா? இப்போ இவங்க 3 பேர் மேலேயும் நாம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இனியாவுக்கு பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லை, உன்னோட ரெஸ்டாரண்ட் 2த்தையும் அவங்க திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சுதாகர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இனியாவோட ஆஃபீஸில் இனியாவை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவன் தான் உன்னுடைய புருஷனா, நிதிஷ் தானா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறாங்க. இனியாவுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இதுக்கு தான் மம்மி நம்மளை எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க மம்மி. பாட்டி தான் வந்து பயந்துக்கிட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பாட்டி நினச்ச மாதிரியே ஆகுது. என்ன நடந்தாலும் இதெல்லாத்தையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், நிதிஷ் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், ஆனால் இப்போ கிடையாது. நான் நிதிஷை டிவோர்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயம் எதுவுமே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நிதிஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆகிடுச்சா? இனிமேல் நானும் நிதிஷும் சேர்ந்து வாழ போகிறதில்ல. இனி யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுமே சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இனியா வந்துட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பார்த்த வேலையுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே சுதாகர் கோபிக்கிட்டேயும் பாக்கியக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எழில் வந்துட்டு யார் என்ன கெஞ்சினாலும் நீங்கள் 2 பேரும் விட்டே கொடுக்கக்கூடாது. இங்கே பாருமா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவர் மேலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எழில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் சுதாகர் இங்கே பாருங்கள் சம்மந்தியமாக வேணாம், எழில கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் வேணா வந்துட்டு நான் என்ன பண்ணணும்
அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், கம்ப்ளைண்ட் வேணால் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் எதுக்காக இவங்களுக்கு பயந்துட்டு இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிகாவுமே கேட்குறாங்க. சீரியஸ்னஸ் புரியாமல் நீ வேற பேசிக்கிட்டு இருக்காதா, அமைதியா இரு சந்திரிகா. இப்போ மட்டும் நம்ம சம்மந்திக்கிட்ட பேசல அப்படின்னா நம்ம 3 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அப்புறம் நமக்காக இங்கே பேச யாருமே இருக்க மாட்டாங்க, அது முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் சந்திரிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போது இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு நான் சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியா கேட்குறாங்க. கண்டிப்பாக சம்மந்தியம்மா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என் பொண்ணு இனியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே சொல்லிடுறாங்க. மா என்னம்மா நீ இனியாவை எதுக்குமா ஸ்டேஷன் அங்கேயும் இங்கே அலைய வைக்கணும், இனியாலாம் இங்கே ஒன்றும் வர தேவையில்லம்மா, இவங்க சொல்லத்தெல்லாம் நீங்கள் எதுக்காக இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் எழில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ போயிட்டு சரியா முதல்ல இனியாவை கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் இனியா என்ன பண்ணணும்னு இவங்க கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் போயிட்டு என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்லிட்டு இங்கே செலியன் வந்துட்டு நேராக இனியாவுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே இனியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் அவங்கக்கிட்ட இனியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவையும் வெளியில் வர வைக்கிறாங்க. இனியா வந்ததுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நம்ம செலியன் இனியாவை இங்கே கூட்டிகிட்டு வராங்க ஸ்டேஷனுக்கு. இனியா வந்ததும் பாக்கையாக இருந்துக்கிட்டு வா இனியாம்மா, இவங்க 4 பேர் மேலேயும் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தரப்பு வாய்தை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியாச்சு. அவருமே இதை பேசி நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறது தான் நல்லது மேடம், இவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இன்ஸ்பெக்டர் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உன்னுடைய அங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இனியாவுக்கு கோவம் வந்து மா அவங்கள இனிமேல் என் அங்கிள்னு சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இனியா, சுதாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நீ வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், உன்னோட முடிவு என்ன அப்படின்னு நீயே இவங்க கிட்ட சொல்லிடு இனியா அப்படின்ட்டு பாக்கியாவும் சொல்கிறாங்க. இனியா நீ நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுமா, உன் அம்மாவையும் அண்ணனையும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்க வேணான்னு சொல்லு இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருமே ரொம்ப பயப்படுறாரு. நீங்கள் பண்ணின தப்புக்கு எல்லாத்துக்கும் தண்டனையாக நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரிகாவும் நிதிஷும் அவங்க பாட்டுக்கு முறுக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏய் என்ன நீங்கள் 2 பேரும் அமைதியாகவே இருக்கீங்க, இனியா கேட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு 2 பேரும் ஒழுங்கு மரியாதையாக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க போயும் ஒரு சின்ன பொண்ணுக்கு எங்களெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணு தான் அவள் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரும் உள்ளே போய் நிற்கணும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுதாகருமே சொல்கிறாங்க. உடனே சந்திரிகா கோவப்பட்டு என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்தா கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்க என்ன நடக்கும்னு இங்கே தெரியாது, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளை வெளியே எடுக்க ஆள் இல்லை அது தெரியுமா, உங்கள் சொந்தத்துலேருந்து யார் வர போகிறாங்க இல்லை எனக்குன்னு தான் யார் இருக்காங்க நம்மளை வெளியே எடுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சுதாகருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க 3 பேரும் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லி இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனையா என் அம்மாவோடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமாற்றி வாங்கினீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டையும் இப்போ என் அம்மா பேருக்கு நீங்கள் மாற்றி எழுதுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணின தப்புக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன், அதில் நிதிஷை நீங்கள் சைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இனியம்மா ரெஸ்டாரண்ட்டை வேணா கூட நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விட்டு கொடுக்குறீங்களா, என் அம்மா தான் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி என் அம்மா பேருக்கே மாற்றி எழுதி கொடுங்கன்னு தான் நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு சரி இனியா உன் அம்மா பேருக்கே நான் அதை மாற்றி எழுதி வச்சிடுறேன், ஆனால் நீ இன்னொரு விஷயம் சொன்ன இல்லையா அதை மட்டும் என்னால் முடியாதும்மா,
நிதிஷ் கூட நீ வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாங்க. இது கேட்ட இனியாவுமே அது முடியாத அங்கிள், நான் இனிமேல் நிதிஷ் கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் எப்படி நிதிஷ் கூட சேர்ந்து வாழ்வேன், நானே நிதிஷ் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாலையும் இதுக்கு என் அண்ணனுங்களும் என் அம்மாவும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு இனிமேல் நிதிஷ் கூட வாழ்கிறதா முடிவு இல்லை, வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் சைன் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நான் இப்போ வந்துட்டு என் அம்மாவையும் அண்ணனையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என் அம்மா இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே நிதிஷ் சுதாகர் சந்திரிகாவை பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்களுமே பயந்துக்கிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. இன்னொரு விஷயம் அங்கிள், நீங்கள் பண்ணின தப்புக்கு எல்லாம் இப்போவே என் அம்மாவோடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. இதை கேட்ட சுதாகர் அப்படி ஆடி போய் நின்றுடுறாங்க. என்ன கடைசியில் சம்மந்தி அம்மாவை நம்ம காலில் விழ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ நாம் அவங்க காலில் விழுற மாதிரி இனியா சொல்லிக்கிட்டு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ஆடி போய் நிற்கிறாரு. என்ன அங்கிள், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இப்போவே 2 பேரும் சேர்ந்துட்டு என் அம்மாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா இனியா, என்னால் முடியவே முடியாதுன்னா உங்கள் அம்மா காலில் விழுறதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிகாவுமே சொல்கிறாங்க. இனியா, நான் வேணா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பே கேட்குறேன், சந்திரிகாலாம் வேணாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அங்கிள், போனால் போகட்டும், மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுதாகருமே இப்போது பாக்கியாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.